Hello students, 10th Maths Chapter 3 Algebra Exercise 3.5 second sum இந்த வீடியோல பார்க்கலாம். Simplify அப்படின்னு சொல்லிட்டு first subdivision பாருங்க. X plus 4 divided by 3x plus 4y into 9x square minus 16y square divided by 2x square plus 3x minus 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இதையும் நம்ம எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணணும் இந்த சித்தாம. ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் பாருங்க, இது வந்து ஸ்கொயர், இங்கேயும் ஸ்கொயர், இதுவும் ஸ்கொயர் டேர்ம் தான். 3 ஸ்கொயர் தான் 9. ஸோ 3x த ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். இது வந்து 4ஓட ஸ்கொயர். ஸோ 4y த ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கலாம்ல. ஸோ நான் அப்படி எழுதிக்கிறேன். ஸோ x plus 4 divided by 3x plus 4y into 3x the whole square minus 4y the whole square. நான் ஃபார்முலா படி அப்ளை பண்ணுறதுக்காண்டி நான் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். சரிங்களா? டிவைடட் பை இந்த டேர்முக்கு நான் வந்து சம் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு 20 into 2 என்னது -20 இருக்குது. ஸோ -20 into 2 வந்து -40. அதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஆனால் அடிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 3ன்ற வேல்யூ தான் கிடைக்கணும். 8 5s are 40 வரும். ப்ளஸ் 3 தான் கிடைக்கணும் அப்படின்னா இங்கே மைனஸ் போடணும். அப்படின்னா 8 minus 5னா 3 கிடைச்சிருமா? ஸோ 8 minus 5 அப்படின்னு நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ இருக்கு. இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு 2ன்னு, அதால அது டிவைட் பண்ணுவோம் ரெண்டையும். இங்கே வேல்யூ இல்லைன்னா பண்ண தேவையில்லை, இங்கே வேல்யூ இருக்கு, கோஎஃபிஷியன்ட் இருக்கு. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ அது 1 டைம், இது வந்து 4 டைம் வரும். இது எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இது எப்படி வரும்? எக்ஸ் பிளஸ் 4 அப்படின்னு எழுதுவோம். ஸோ எக்ஸ் பிளஸ் 4, இங்கே டினாமினேட்டரில் 2 இருக்குது. ஸோ அந்த 2 வந்து எக்ஸுக்கு கோஎஃபிஷியண்ட்டாக வரும். ஸோ 2x minus 5 அப்படின்னு எழுதுவோம். ஸோ 2x minus 5. சரியா? புரியுதா? நம்ம வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். அது வந்து இந்த டேர்ம் வந்து சம் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவா? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி. இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண போகிறோம். So x plus 4 divided by 3x plus 4y into 3x plus 4y into 3x minus 4y. சரியா? நான் வந்து ஃபார்முலா படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். divided by x plus 4 into 2x minus 5. ஓகே, கேன்சல் பண்ணுறதை பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். அது மாதிரி 3x plus 4yயும் இந்த 3x plus 4yயும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3x minus 4y divided by 2x minus 5. சரியா? இதுதான் நம்ம இதுக்கு மேலே நம்ம எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? அடுத்து இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் டிவைடட் பை 3x ஸ்கொயர் பிளஸ் 9xy பிளஸ் 6y ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் y ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதையும் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. நான் தனித்தனியாக ஒவ்வொரு டேர்முக்காக ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிச்சிட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அது மாதிரி எடுத்து எழுதும் போது எந்ததுக்கு எந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றத ஞாபகம் வச்சு கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதில் கன்ஃபியூஷன் ஆகிக்கிறாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் அப்படின்றத நான் எழுத போகிறேன். இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா a cube minus b cube formula அப்படின்னு நான் எழுத போகிறேன். which is equal to a minus b into a square plus ab plus b square அப்படின்னு போட்டுக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபார்முலா படி நான் இதை எழுத போகிறேன். இப்போ என்ன வரும்? x minus y into x square plus xy plus y square அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்து என்ன டேர்ம் எழுத போகிறேன்னா இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல, இந்த டேர்மை நான் எடுக்கிறேன். 3x ஸ்கொயர். இப்படி ஆர்டர் வைஸ் எடுக்கும் போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இங்கே அப்படின் போது சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு குழப்பிடுவோம். ஸோ நான் வந்து வரிசையாகவே எடுத்துக்கிறேன். இந்த சைடு இருக்கதை ஃபர்ஸ்ட் நான் முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிட்டேன். அடுத்து இதை கண்டுபிடிக்க போகிறேன். இதில் வந்து நான் 3ன்ற டேர்மை நான் காமனாக எடுக்க போகிறேன். ஸோ 3ன்றத எல்லாமே 3 டேபிளில் போகும். ஸோ 3 காமனாக எடுக்கிறேன். எடுத்தோம்னா ரிமைனிங் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இருக்கா, 9ல் ஒரு 3 போச்சுன்னா இன்னும் ஒரு 3 இருக்கும், 3xy ப்ளஸ் 6ல் 3 போச்சுன்னா 2 டைம்ஸ் வந்து 3 வரும். ஸோ 6 வரும்.
த்ரீ டேபிளில் 6 வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ 2y². சரியா? இப்படி வந்திருக்கு. இது வேற என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை வந்து சம் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 2 வேரியபிள் வச்சிருக்குல, இதனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். நல்லா பாருங்க. இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? கோஎஃபிஷியன்ட். இங்கே 2 இருக்கு. ஸோ 1 × 2 வந்து 2. மல்டிபிள் பண்ணால் 2 வரணும். நம்மளுக்கான அடிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 3ன்ற வேல்யூ கிடைக்கணும். இங்கே நடுவில் என்ன இருக்கு? 3. ஸோ இந்த வேல்யூ கிடைக்கணும். அப்போது 2 1 is 2 நான் போடுறேன். சரிங்களா? இப்போ எடுத்து எழுதும் போது தான் வந்து வேற மாதிரி வரும். 3 × டைரக்டா வந்து நம்ம வந்து x - 2 x - 1 அப்படின்னு போட முடியாது. ஏன்னா நம்மளுக்கு y-ன்ற எக்ஸ்ட்ரா இன்னொரு வேரியபிள் வேற இருக்கு. ஓகேயா? ஸோ நம்ம டைரக்டா எழுத முடியாது. ஸோ 3 × இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை அப்படியே எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த லாஸ்ட் டேர்மையும் அப்படியே எழுதிக்கோங்க. 2y² அப்படின்றத எழுதிக்கோங்க. இப்போ இந்த 3xy தான் வந்து நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளஸ் 2xy ப்ளஸ் இது வந்து ஒரு xy. சரி, அங்கே 1 போட்டாலும் வந்து 1xy போட்டாலும் ஓகே தான், xy போட்டாலும் சரி தான். இதை இந்த 3y தான் வந்து 2xy ப்ளஸ் xy அப்படின்னு வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு 3 × இந்த இப்போ வந்து 2 2 வச்சுக்கோங்க. இந்த 2ல் எதை காமன் எடுக்குமோ எடுத்துக்கலாம், இந்த 2ல் எதை காமன் எடுக்குமோ எடுத்துக்கலாம். இது 2லையும் நான் எக்ஸ்ன்ற டேர்மை காமன் எடுக்கலாம். ஸோ எக்ஸை காமன் எடுத்தோம்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும், ப்ளஸ் 2 இந்த எக்ஸ் காமன் எடுத்தாச்சா இன்னும் ஒய் மட்டும் இருக்கும், ப்ளஸ் இந்த 2லையும் நான் ஒய்யை காமன் எடுக்கலாம். ஒய்யை எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கேருந்து ஒய் போயிடுச்சுன்னா இன்னொரு எக்ஸ் மட்டும் இருக்கும், ப்ளஸ் அந்த 2 இருக்கு, ஒரு ஒய் போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு ஒய் இருக்கும். சரியா? இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கேயும் 2xy இருக்கு, இங்கேயும் x + 2y இருக்கு, இங்கேயும் x + 2y இருக்கு. ஸோ இந்த x + 2y நான் காமன் எடுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 3 × x + 2y அப்படின்றத காமன் எடுத்தா ரிமைனிங் என்ன இருக்கும்? x + y மட்டும் இருக்கும். சரியா? இதுக்கு மேலே நம்ம எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த டேர்ம் எடுத்துக்கலாம். இங்கே நியூமரேட்டரில் இருக்குல்ல, மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் இந்த நியூமரேட்டரில் இருக்க டேர்மை வந்து நான் எடுத்துக்கிறேன். x² + 2xy + y² இஸ் ஈக்குவல் டு, இது பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா a + b² ஃபார்முலா மாதிரி இருக்கு. ஸோ ஏக்கு பதில் என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு, பிக்கு பதில் ஒய் இருக்கு. ஸோ x + y² அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? அடுத்து என்ன டேர்ம் இருக்கு? x² - y². இதை நான் அடுத்து ஸ்ப்ளிட் பண்ண போறேன். ஃபார்முலா அப்படி எழுதுறேன். x² - y² அப்படின்றத எப்படி எழுதலாம்? a² - b² ஃபார்முலா. a + b × a - b. ஏக்கு பதில் எக்ஸ், பிக்கு பதில் ஒய். ஸோ x + y × x - y. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. அப்போ எல்லா வேல்யூவும் நம்ம வந்து கொஸ்டின்ல இருக்க ஃபார்மேட்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிருக்குன்னா இந்த டேர்ம். ஸோ x - y × x² + xy + y² எடுத்து எழுதும் போது அந்த இடத்துல கரெக்டாக போட்டுருங்க. அடுத்தது டினாமினேட்டருக்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்னா 3 × x + 2y × x + y அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கோம். இன்ட்டு x + y² டிவைடட் பை x + y × x - y. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ். இப்போ என்னென்ன கேன்சல் பண்றதை பண்ணிக்கலாம். x - y கேன்சல் ஆயிடும். சரிங்களா? அடுத்த வேற என்ன கேன்சல்? இங்கே x + y இருக்கு, இந்த ஒரு x + y இருக்கு, இந்த x + y² மொத்தமாக போயிடும். சரியா? இப்போ இதை வந்து ஏன் நம்ம இது மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம்ல, ஏன் பண்ணலை அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் பண்ண முடியல அப்படின்னா இங்கேயும் 1 இருக்கு கோஎஃபிஷியன்ட், இங்கே 1 இருக்கு. 1 × 1 வந்து 1. நம்மளுக்கு அடிஷன் பண்ணாலும் 1 வரணும். இப்போ பாருங்க 1 இருக்கு, அடிஷன் பண்ணாலும் 1 வரணும் அப்படின்னா இங்கே 1 1 போட்டால் தான் இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 1 வரும். ஆனால் அடிஷன் பண்ணும்போது இங்கே வந்து நம்ம 2 அப்படின்னு மாறிடும். ஸோ நம்மளுக்கு இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன். சரிங்களா? வேற எந்த காரணமும் இல்லை. ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் எடுத்து எழுதிடலாமா? விச் இஸ் ஈக்குவல் டு x² + xy + y² டிவைடட் பை 3 × x + 2y. இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. இது மட்டும் தான் இருக்கு டினாமினேட்டர்ல. ஸோ அது எழுதியிருக்கேன். நியூமரேட்டர்ல இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இது மட்டும் தான் இருக்கு, நான் இது எழுதியிருக்கேன். சரிங்களா? இதோட இந்த செகண்ட் சம் முடிஞ்சு. தேங்க்யூ.